ஹாய் ஹலோ எஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சிங்கிள் குட்டி எஸ்கே. இப்போ வந்துட்டு நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்போம், டோர்னமெண்ட்ஸ் நடத்திருப்போம், இந்த மாதிரி தானே பண்ணிட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பிளான் போட்டிருக்கோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கூடலாம் 1v1 ஆடலான்ட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்துட்டு NW ஸ்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் கூட தான் நம்ம ஒரு 1v1 மேட்ச் ஆடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஓகேங்களா, இந்த வழியாக பார்க்கும்போது என்னென்னா எனக்கு வந்து பயமாக இருக்குங்க. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப கிறுக்கு மாதிரி ஆடுறாங்க. நமக்குலாம் ஐயோ ஆத்தே எப்போ ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலான்னு தோணுது. அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், தரமாக இருக்கும். அதுவும் இந்த இப்போ MW ஸ்பாட்டனில் இருக்கலாம், அவெல்லாம் சூப்பராக ஆடுவார். க்ளோவெல்லாம் மிரட்டி விட பிளேயர்ஸாக இருக்கீங்க. நான் எங்கிட்ட க்ளோவல் போடுறது இதில் வேறு எனக்குலாம் அப்பப்போலாம் ஃபோன் வரும் பாருங்க, தேன்னு ஆகி போகும். சரி ஃபைன். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா MW ஸ்பாட்டனுக்கும் எனக்குமான மேட்ச் தான் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டில் இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 பேருமே டெசர்ட் மட்டும் எடுத்து ஆடிட்டுருக்கோம். ஒரு டபுள் பேரில் வச்சுருக்காருப்பா கையில். ஃபைன். ஒரு வேறு மண்டையை பிடிங்கி விட்றான்னு ஒரு பாடா நல்ல விலை கூட வந்துருச்சு. அடி விழுகுற எனக்கு சூடாகுடா. என்ன ப்ரோ இரு ப்ரோ, நீ வாட்டுக்கு அடிச்சுக்கே இருக்க, இரு ப்ரோ. முடிஞ்சு சோனாமுத்தா முடிஞ்சு. இங்கே பாரு என் பாடி எப்படி கிடக்கு, ஒரு பாடி மேலே குலால் உண்டாத ப்ரோ. ஆச்சரிய பறவைகள் அப்படின்னு உட்காந்துருக்கேன் ப்ரோ. ஃபைன். நீ வந்துட்டு இப்போ 0க்கு 1 என்ன அடிச்சுட்டு இல்லை ப்ரோ. இப்போ பாரு ப்ரோ என்ன நடக்க போகுது. 0க்கு 2 தான் ஆக போகுது, எனக்கு தெரியும். ஏன்னா என்னை அடிக்கிறவங்க ஃபுல்லாமே ஈஸியாக அடிச்சுக்கிறீங்க. என்னடா இப்போ இது பிள்ளைய பல்ல பிடிச்சி பார்க்குறியா, பார்த்துக்கலாமா? இப்போ ஓம் பருவாவா ஏன் பருவான்னு பார்த்துருவோம். பாரு AC80 பயிலுக கொடூரமாக எடுத்துட்டேன்னா அப்போ பார்த்துருவோம். சரியா வா ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. இன்றைக்கி நீயா நானா பார்க்கலாம். எப்படி நீ தான் ஜெயிப்பேன், அது நல்லது வேறு பார்த்துக்கலாம் விடுங்க. அதெல்லாம் கெத்தாக மெயின்டைன் பண்ணணும் நம்பிக்கையிலே. நம்ம அப்படி வேலை போட்டு அடித்து எங்கிட்ட ஒரு ஏதாவது அடிச்சுக்கிட்டோம்டா. நார்மல் ஷாட்டு தானே அடிக்க முடியல. பார்க்கலாம் இப்போ என்ன தான் நடக்குது. 0க்கு 1 போயிட்டுருக்கு. MW ஸ்பாட்டன் டெசர்ட்டிக்கில் மொதல் ஷாட் எனக்கு வந்து பங்கமாக டெசர்ட்டிக்கில் ஒன்று கொடுத்துட்டாரு. இது ரெண்டாவருடைய விழுந்துரு இறைவனே விழுக மாட்டுது பேரந்திடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க நிற்கிறா பாரு, நின்றாலே நமக்கு விழுந்தோம். என்னடா கங்கரினா என்னப்பா பண்ணுற, எனக்கு மட்டும் விழுக மாட்டுது. அப்படி தான் கோலை போட்டு எடுத்து விட்டுரு ப்ரோ. எடுத்து விட்டாதான் ப்ரோ நான் ஆட முடியும் உள்ள ஒன்ட்டு ஓட முடியும். 2மே பண்ணாமல் நைட்டு அழிவாங்க ப்ரோ. நிற்கிறது கூடயே வராத ப்ரோ. நான் ஓட்டம் முடிச்சேன்னா இந்த ஜில்லாலே நிற்க மாட்டேன் தெரியுமா. டிட்டினோ மை ப்ரோ ஒரே ஒரு அடி ப்ரோ. ஒரே ஒரு அடி ஆம்பளை பிள்ளையாக வரக்கு ப்ரோ ஆல்ரெடி ஒரு அடி நமக்குலாம் மட்டும் போட்டு ஓடிட்டே இருக்கிறான். எங்கிட்ட ஒரு அடியும் விழுந்து தலைய மாட்டேது. எவனோ ப்ரோ நமக்கு வந்து செய்வனை வச்சுட்டான். இந்த கரீனா வந்துட்டு என்ன பண்ணிட்டான், அவன் செய்வனை வச்சுட்டான். இல்லைன்னா அந்த விழுந்துருச்சு ஒரு பாரா. எம்புட்டு நேரம் கழிச்சு விழுகுது. சரி இத்தனை அடிலாம் அடித்ததே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னை அடிச்சிருவாங்க. அப்போ தானே நம்ம அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னை அடித்து பெட்டி ஆக்கிடுவீங்க. இப்போ வந்துட்டு 1க்கு 1 அவர் 1 நானும் 1. பெருமையாக இருக்குது. நான் கூட 0 கேட்டுன்னு அடிச்சதாருன்னு நினச்சேன். ரொம்ப பெருமையாக இருக்குது பரமா, ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி ஃபைன். இப்போ வந்துட்டு எப்படி சிறப்பாக போயிட்டு அடி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா, எப்படி அடிக்கணும், எப்படி அடி வாங்கணுன்றது. அடிக்கிறத வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அடிக்கிறத காட்டுவாங்க. என்னெல்லாம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அடி வாங்குறதுலாம் என்ன மிஞ்ச முடியாது. ஓகேங்களா ஃபைன். இப்போ வந்துட்டு மேட்ச்சை நம்ம பார்க்கலாங்களா. கொடூரமாக போகுது, வாழை போட்டு ஏறிட்டே இருக்கும். அங்கே ஒரு விழுக மாட்டுது. தவி அடிக்கிறார். அங்கே வருங்க அப்படி ப்ரோ ஒரு ரெடி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. சங்கட்டம் ப்ரோ. நீ வாங்கலைன்னா பேச மாட்டேன் ப்ரோ உங்ககிட்ட. இப்போ நீ ஒரு ரெடி வாங்கினா உன்னை சத்தியமாக பேச மாட்டேன். அப்படி வாங்கிடு. நல்ல மனசு ப்ரோ சப்ஸ்கிரைபருக்கு. எப்படி நம்மகிட்ட வந்து நம்ம கேட்டு நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருக்காரு. இதுவே வந்துட்டு வேற ஆளாக இருந்தால் சீப்போ ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து நம்மளை போட்டு போயிருப்பாங்க. எப்படியும் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்க போய் எங்கிட்டாவது நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அடி வாங்கியிருக்காரு நண்பர்களை. இல்லைன்னா இன்னும் ஏன் மண்டை அடிச்சு அடி இல்லை, இங்கே போய் எங்கே கிளாக் டவரில் விழுந்துருக்கு நண்பர்களே. ஃபைன். இப்போ வந்துட்டு 2க்கு 1 முடியல சாமி. 2 ரவுண்டு தோறதுக்குள்ளே என்ன ப்ரோ எனக்கு இப்படி மூச்சு வாங்குது. போய் தண்ணியே தான் குடிச்சு வரணும் போல். வந்துச்சு நண்பர்களே. இப்போ மேட்ச் விறுவிறுப்பா 2க்கு 1 அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. எப்படி அடி வாங்குறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா அங்கே ஃபயரம்டனு போச்சு. இருப்பது யாரோ ஃபோன் போடுறான்னு நினச்சேன். லைட்டாக இருக்குது செகண்ட். அப்படி
யாருப்பா அது? ஏப்பா நான் டீ கடையில் இல்லை. ஏப்பா யாராவது கடை இல்லைன்னு சொல்லிடுங்க. இப்போ எல்லாம் ப்ரோ அப்புறம் ஆடு சீட்டி விழுது. ஐயோ கையை குருநாதா அப்படியா? இங்கிட்டு இருக்காரா அங்கிட்டு இருக்காரா ஒன்றும் தெரியாமல் சும்மா நம்ம வாட்டு தவ வேண்டியது. தவு குரங்கு குரங்கு சாமியோ பார்த்தாச்சு இங்கிட்டு போடு அப்புறம் போய் இந்த கேப்பில் வாங்க. இங்கிட்டு டே இங்கிட்டு ஒரே ஒரு அடி ஒரே ஒரு ஸ்லாட் அப்படி ப்ரோ செம்ம சரியான ஷாட்டு. இந்த ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிங்கிள் குட்டி பயலுகன் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க ஓகேங்களா. அப்படி யாரும் போடலைன்னாலும் இன்னும் கீப் ட்ரையிங்னு போடுங்கப்பா. அப்போ தான்ப்பா நாங்களாம் கொஞ்சமாவது மேலே வர முடியும். சட்டு கொஞ்சம் கீப் ட்ரையிங் இல்லைன்னா சூப்பர் ப்ரோ இந்த மாதிரி ஒரு சின்ன கமெண்ட்ஸ் போடுங்க ஓகேங்களா. இல்லைன்னா பார்த்துக்கோங்க ப்ரோ நான் அடி வாங்குற மாதிரி தான் அப்புறம் நீங்களும் அடி வாங்குவீங்க ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து மேட்ச்சு பார்த்தோம்னா 3-1 குருட்டாவாக்கெல்லாம் அடிச்சுட்டேன் இறைவனே. இல்லை நான் நேரம் மண்டை கலந்து எங்கிட்ட போயிருக்கும். ஃபைன் இப்போ 3-1 இந்நேரம் அவர் மட்டும் இந்த வீடியோ பார்த்தாருன்னா எனக்கு கிளி ஊற்றுவார். ஏன்டா உன்னை இத்தனை மேட்ச்சுக்கு முன்னாடிலாம் நான் இத்தனை மேட்ச் அடிச்சிருக்கேன், அந்த மேட்ச்லாம் நீ வீடியோ எடுத்து போட்டிருக்கியா, ஒரு மேட்ச் எனக்கு கை வராதப்பா அடிச்சு போட்டு நீ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதெல்லாம் தான் உண்மை. கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது குருநாதா ஓகேங்களா. அவருக்கு முன்னாடி நிறைய மேட்ச்லாம் நான் அடிச்சிருக்காது. நான் ஏதாவது 1-2 மேட்ச் இந்த மாதிரி தான் அடிப்பேன். அந்த மேட்ச்சை போட்டு கொஞ்சம் ஃபிலிம் காட்டுவோம் ப்ரோ. நான் லெஜெண்ட் தான் நம்புங்கடா, நல்லா ப்ரோ பிளேயர் தெரியுமா. டிட் யூ ஹூ ஆம் ஐ ஆம் வந்துட்டு எஸ்கே சிங்கிள் குட்டி ஓகேங்களா. வாய்ப்பு இருக்கு அடி வாங்க எங்கிட்டாவது பார்ப்போம். டபுள் வரலி விழுவுப்படுது, ஏசியில் விழுதுரு. யாருக்காவது உங்களுக்கு இந்த சென்சிட்டிவிட்டின்லாம் சொல்கிறாங்க ப்ரோ, அதெல்லாம் ஏதாவது நல்ல சென்சிட்டிவிட்டி தெரிஞ்சு சொல்லுங்கள் ப்ரோ. என்ன மாதிரி பிளேயர்ஸ்லாம் சும்மா கொஞ்சமாவது கட்டமைக்காத ஒரு வட்டம் படிச்சுக்கிறோம். நீங்கள் மட்டும் மண்டே காமிச்சா மட்டும் நீங்களாம் கொடுக்குறீங்க. நானும் எங்கே அவன் வந்து ஓப்பனில் படுத்து கிடந்தாலும் எனக்கெல்லாம் விழுக மாட்டேன் அப்படி இருக்குது. ஸோ நீ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க ஓகேங்களா. ஃபைன் இப்போ வந்து மேட்ச் பார்த்தோம்னா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. எப்படி நான் மாமனார் மருமகன் சண்டை மாதிரி தான். அவர் அங்கிட்டு போனால் நான் இங்கிட்டு வரேன், நான் இங்கிட்டு போனால் அவர் அங்கிட்டு போகிறாரு. அப்பப்போ வந்துட்டு என்ன இருந்தாலும் நான் கணக்கு பார்த்தியாரை பார்த்த மாதிரி ஓட வேண்டியதாக இருக்குது. ஓகே ஒரு 55 விழுந்துச்சு ப்ரோ. இன்னும் ஒரு ஷாட். ஐயோ எங்கிட்டு பின்னாடி இங்கிட்டு போடு வச்சு விழுகலையே போடு விழுக மாட்டேது ப்ரோ. விழுந்துரு செல்லை தூக்கி போட்டு எரிய போயிருக்கு அம்மா பக்கம் அப்படி போயிட்டுருக்கு. விழுந்துரு ஒரே ஒரு செல்ல குட்டியில் ஃப்ரீ ஃபயர் ஒரே ஒரு ஷாட்டு மட்டும் வாங்கி கொடுத்துரு. அப்படி கொடுத்தா தான் ஜம்முன்னு இருக்கும். நமக்கு வந்து ஷிட்டாப் ஷாட்லாம் ஜம்முன்னு விழுகும். அதே மாதிரி ப்ரோ அந்த இடத்துல வந்து கெஸ் பண்ண ப்ரோ. ஏன்னா அந்த பக்கம் ஒரு ஜோன் வந்துருச்சு, அப்படி வாழை போட்டார்னா கண்டிப்பாக அந்த பக்கம் தான் வருவார்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி தான் ப்ரோ அடித்தேன். சத்தியமாக கெஸ் பண்ணி தாங்க அடித்தேன். ஃப்ளூக்குன்னு சொல்லுவீங்களே தெரியும், எனக்கு தெரியும். பாதி பேர் நான் ஃப்ளூக்கில் அடிச்சு போட்டு பேசுது பேர் நாய் அப்படின்றது. நானும் கொஞ்சம் பிளேயர் தான்ப்பா. நானும் அப்பப்போலாம் விளையாடுவேப்பா. எனக்கு அப்பப்போ நம்புங்க. என்னை மட்டும் நம்ப மாட்டேன். கஷ்டமாக இருக்குது ப்ரோ. என்னையே தான் நம்ப மாட்டேங்களா ப்ரோ. நானும் அப்பப்போலாம் விளையாடுவேன் ப்ரோ. அந்த மாதிரி ஷாட்டில் நானும் கொஞ்சம் அடிப்பேன் ஓகேங்களா. ஸோ டெரர் பீஸ்னா யார்? அது எஸ்கே தான். பாரு ஓட்டம் முட்டிக்கிற பாரு குடிச்சிட்டாரே மோரு அப்படி ஓட்டம் போடு 4-1 சொல்லிட்டு இப்போ தரமா மேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தோம்னா MWS பாட்டன் இப்போ மென்டலாக என்னை மண்டையிலே கொடுத்து படுக்க போட போகிறாரு. பாருங்கோ எப்படி அடி வாங்குறதுன்னு தலைக்கெல்லாம் தான் விழுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ விழுவேன் பாருங்கோ. பார்த்துட்டு கொண்டே இருப்பது நான் உங்களை எஸ்கே. உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. முக்கால்வாசி நான் எதாவது மிஸ்டேக் பண்ண அதை கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க ஓகேங்களா. நெத்தி போடு குருவி கோடு விழுந்துச்சு பாரு ஹெட் ஷாட்டு எனக்கு தமிழ் அப்படின்னு அப்படியே ஒரு ஷாட்டு வேறாமானி வருமா வேறாமானி என்ன சொல்கிறது வானத்தில் போல ஏரோப்ளேனை பார்த்தேன் ப்ரோ. ஜம்மு இருந்துச்சு. கிங்ஃபிஷர் பயலுக அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் கீழே வந்துட்டு கிங்ஃபிஷர்னு போட்டால் தப்பாயிருமே. மது இருந்ததால் உடல் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு, முக்கால்வாசி உங்கள் வயிற்றுக்கு கேடு. ஸோ டோன்ட் ட்ரிங்க்ஸ் ஓகேங்களா. அவாய்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. நம்ம பசங்களாம் பாதி பேர்லாம் வருவானுங்க நைட்டு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுனாலே தண்ணியை போட்டு தான் எனக்கு ஃபோன் போடுறானுங்க. மாப்பிள்ள ஃப்ரீ ஃபயர் விளாட்றான். ஏன்னா அவனுங்களுக்கு அந்த டைமில் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, மைண்டு ஸ்மூத்தாக இருந்துக்கிட்டு என் கூட வந்து மேட்ச் போடுறானுங்க. ஆனால் எனக்கு என் தம்பி யோசிச்சு பாருங்கள், நைட் டைமில் தூக்கத்தை கெடுத்துட்டு உட்காந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம பயலுக பாவம் கேட்குறானுங்க, ஆசைப்பட்டு போய் அடி வாங்க ஆள் இல்லையே நம்மளை திட்ட அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்கோம். இந்த மேட்ச்சில் அவர் தெளிவாக தான் பிறந்தார். அவர் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க, தெளிவாக தான் இருந்தார் ஓகேங்களா. ஃபைன். இப்போ 4-2 போன ரவுண்டில் வந்துட்டு நமக்கு சரியான ஷாட் விழுந்துச்சுங்க. சரியான ஷாட் எவ்வளோ ஷாட் இருந்துச்சு அடிச்சல்ல அப்படியே கிங்ஃபிஷர் பயலுகளாக கொடூரமாக நம்ம ஷாட் இருந்துச்சு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே முடிச்சிட்டோம் 3வது ரவுண்டு ப்ரோ. ப்ரோ இப்போ அதாட்ட ஒரு கமெண்ட்ரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே என் மண்டை அது என்னங்க சொல்லுவாங்க, அந்த திருஷ்டி பூசணிக்காலாம் சுற்றுவாங்க தெரியுமா, அது எப்படி செதறும் டிப்புன்னு செதற மாதிரி என் மண்டை அப்படி செதறிடுச்சு. எனக்கு கொடூரமாக பயமாக இருக்குது ப்ரோ.
ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் விளாட தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்லங்க, கொஞ்சமாக நம்ம அப்படியே கிளிமி காமிச்சு ஓட்டிக்கலாம். இவங்கெல்லாம் எல்லாருமே நமக்கு மேலே கொடூரமாக விளாட்றாங்க. நான் ஒரு ஷாட் அடிக்கிறேன்னா அவங்க 1000 ஷாட் அடித்து ஜம்முன்னு விழுகுது. அந்த எல்லா 1000 ஷாட்டுமே நான் அடிக்கிற 10 ஷாட்டில் வந்துட்டு ஒரு ஷாட்டு கூட எங்கிட்ட விழுந்து தலைமை. அதுவும் இந்த எப்படி சொல்லுங்க, இந்த டபுள் பர்லாம் அடிச்சுருவீங்களேன், ஒரு ஆள்லாம் அடிக்கிறாரு, அடித்தா பியூராக விழுகுது. நான் அடித்தேன்னா மட்டும் அந்த 55 32 இப்படின்னு போகுது. என்னடான்னு பார்த்தா ப்ரோ நீ ஒழுங்காக அடிக்க மாட்டுற ப்ரோ அப்படின்றாங்க. நான் எங்கிட்ட தான் அடிக்கிறது. அதை சொல்லுங்கள். ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா 4-3 அப்படின்னு சொல்லி NWM ஸ்பாட்டன் கம்பேக் கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா 0ல் இருந்தார். இங்கே போகிறது ப்ரோ இது நான் எதிர்பார்க்கல, இது நமக்கு மட்டும் தான் தெரியணும். ஸோ இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடணும். ரக்கிட்ட என்ன வேணா நடக்கட்டும், நான் ஆடிக்கினே இருப்பேன், உசுறு இருக்க வரைக்கும் நான் ஓடிக்கினே இருப்பேன், என்ன வேணா நடக்கணும்னா ஆடிக்கின்னே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டோம் ப்ரோ. ஏன்னா நமக்கெல்லாம் விழுகிறதே வாரத்துக்கு ஒரு தாட்டி வருஷத்துக்கு ஒரு தாட்டி விழுவேன். அதுவும் எடுத்தவொடனே ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளாம் என்ன ப்ரோ பார்த்தீங்கன்னா நானும் குத்தாட்டம் போடுவேன். இந்த ஷார்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு ஷார்ட் விழுந்துச்சு வருமா. ஃபைன். இப்போ பார்த்தோம்னா மேட்ச் 5-3 போயிட்டுருக்கு. அந்த 3 இன்னும் இங்கிட்டு கொஞ்சம் ஆட் ஆயிடுச்சுன்னா 8 ப்ரோ நான் ஜெயிச்சிருவேன் ப்ரோ. ஸோ கொஞ்சம் அப்படியே இந்த பச்சை பிள்ளைக்காண்டி இந்த மஞ்சள் பேண்ட்டு போட்ட பையலுக்காண்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் அது விட்டு கொடுத்துட்டு ஆம்பளை பிள்ளையாக பிறக்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஓட்டம் பிடிக்கிறாடா அடிச்சு போடுறோம் அடிச்சா தானே குலாவால போட்டு மறைக்கலாம். உங்களை யார் அது? நானா ப்ரோ நான் அடித்தேன் வேற மாதிரி. ஐயோ ப்ரோ சத்தியமாக இந்த ஷாட் நான் ஓப்பனாக சொல்லி இந்த ஷாட் ஃப்ளூக்கர் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அடித்த ஷாட்லாம் நான் கொஞ்சமாவது எய்ம் பண்ணி அடித்தேன். இது எங்கிட்ட அது வந்துட்டு ட்ராக் பண்ணுற பட்டன் சமயம் அது என்ன ஓடுவாங்க தெரியுங்களா, அங்கிட்ட தூக்குறேன்னு சொல்லி ட்ராக் பண்ணுற பட்டனை எடுத்து விட்டேன். அது எங்கிட்ட ஷாட்டில் விட்டு அம்முன்னு விழுந்து போச்சு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஏதாவது இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலில் டேக் பண்ணி அவங்களுக்கு கேளுங்க ஹவ் இஸ் திஸ் பாசிபிள் வருமா அப்படின்னு கேட்டுங்க. ஓகேங்களா? எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை குருநாதா, நான் பேசாமல் வந்தேன். நான் சாய்ராம் பல்ராம் அப்படின்றதேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு மேட்ச் 6-3 நம்ம இன்னும் 2 ரவுண்டு ஜெயிக்க போகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷத்தில் பாருங்கள். குளோவெல்லாம் குந்தாங்குறா அழுது சுனாப்பானா ஜம்முன்னு போயிட்டுருக்கோம் ப்ரோ. ஓகே பால் போடு. அது இவர் இப்போ என்ன பண்ணுவார், நம்மளை வந்து கொடூரமாக அடிக்க தான் பிளான் பண்ணுவார். ஸோ ஒரு சொட்டு மண்டையை காட்டக்கூடாதுடா, மண்டையை காட்டினா முடிஞ்சு, மண்டையை மட்டும் வெளியே காட்டிடாத. ஓகே. ஐயோ விழுக மாட்டேது, விழுது ஐயோ விழுது அச்சோ விழுக மாட்டேது ப்ரோ. டபுள் வரலாம் ஐயோ விழுகல. மண்டே நம்ம கேப்பே காட்டக்கூடாது. ஓகேங்களா? அதுவும் இந்த ஹைலைட் என்னன்னா அவருக்கு வந்து கொஞ்சமாக கை கூட வரல. நமக்கு எப்போ கை வருதோ அந்த டைமில் தான் நம்ம ஆளுன்னு கூப்பிட்டாங்க பாருங்க. கையே வரல வருங்க, அவருக்கு நின்றுட்டுருக்காரா, அவர் கையே வரல. அந்த டைமில் நம்ம கூப்பிட்டு அடித்து வீடியோ போட்டு அவர் நம்மளை திட்டு வர மாட்டாரா. இருந்தாலும் அப்போ தான் ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் அடிக்க முடியுது, இல்லைன்னா அடிக்க முடியல ப்ரோ. அப்படிங்கலாம் குளோவில் போட்டு நம்மளை கிறுக்காக்கிடுறாங்க. நம்மளே வந்துட்டு ஆப்லைன் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அக்கௌண்ட் எங்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்துட்டு அந்த நிலைமைக்கெல்லாம் மனோட ஸ்கால் ஆக்கிடுறாங்க. நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணுவோம், கை வராது, அப்போ கூப்பிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபைன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு கை வராதப்போ ரூம் மேட்ச் கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு 2-3 பேர் இருப்பாங்களே, அவங்க ஐடியா மட்டும் கீழே கொஞ்சம் டேக் பண்ணி விட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து பார்த்தோம்னா மேட்ச் 6-3 அப்படின்னு சொல்லி சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த மேட்ச்சில் அவர் அடிப்பாரா நான் அடிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஷாட் அடித்து அவருக்கும் விழுகலை எனக்கும் விழுகலை. சூப்பரான மேட்சாக போயிட்டுருக்கு. யார் அடிக்க போகிறா, யார் சொல்லி முடிக்க விழுது முடிச்சு அவ்வளோதான். இன்னைக்கு ஃபுல்லாக ஓடினே இருப்பேன், ஆடினே இருக்க மாட்டேன், ஓடினே இருப்பேன், தெருவா ஓடுவேன், அடிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன் வரான்னு. இன்னொரு மேட்சா தானே நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. எத்தனை 8 ரவுண்டு 8 ரவுண்டு கிரியேட் பண்ணும்போது 8 ரவுண்டு ரைட்டு முடிஞ்சு. இன்னொரு ரவுண்டில் கம்பேக் கொடுத்து அடிப்பாங்க. யாரும் என்ன பண்ண போகிறாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி நமக்கு தெரியும்ல. நம்ம ஸ்பயலுக்கெல்லாம் எத்தனை நம்ம 7 அடித்து அவனுக்கு 0ல் இருந்தாலும் நம்ப முடியாது. அவனுங்களை 8 ரவுண்டு நம்ம அடித்து விட்டுறணும். ஏன்னு வச்சுக்கோங்க, நம்ம 7 ரவுண்டில் இருந்தாலும் அவனுங்க நம்மளை 0-7 8-7 அடிச்சிடறானுங்க. அந்த மாதிரி பிளேஸ்க்கு இருக்கணுங்களாம் இருக்கானுங்க. நானே அடி வாங்கியிருக்கேன். அது என்னோடதுக்கெலாம் நானே எக்கச்சக்கமாக அடி வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போது மேட்ச் பார்த்தோம்னா 7-3 அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக போயிட்டுருக்கு. இந்த மேட்ச்சில் யார், நான் ஜெயிக்க போகிறேன்னா இல்லை அவர் கம்பேக் கொடுக்க போகிறான்? ஸ்டே டியூன்ட் வித் சிங்கிள் குட்டி, நான் உங்கள் எஸ்கே. ஓகே ஃபைன். வேறு மாதிரி போகுது. அவர் கொஞ்சம் பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பின்னாடி குளால் போட்டு ஏறாரு தெரியுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவருக்கு இப்படி முந்தி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகணும். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு விடுவோங்க.
இது அவளுக்கு உண்டதே ஆடா அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுகும். அதான் சம்டைம்ஸ் நமக்கு மட்டும்தான் விழுகும் அப்படின்னு கிடையாதுல்ல, அவங்க கொடுத்து நமக்கு விழுகணும் இல்லை. இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறதுங்க, இப்போ நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஒரு கொடுத்தல் வாங்கலன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த மாதிரி கொடுத்தல் வாங்கல் இருந்தால் தான் அப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி என் சப்ஸ்கிரைபர்ஸும் நானும் கொஞ்சம் கொடுத்தல் வாங்கலில் இருந்துக்குருவோமுங்க இந்த மாதிரி. அப்போ தாங்க நல்லா போகும் அவங்களுக்கும் எனக்கான பாண்டிங்கு. நாய் மண்டையில் வாங்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுவீங்கன்னு சொல்கிறதுலாம் எனக்கு கேட்குது. கேட்டுட்டு நான் கேட்காம இருக்கேன்னா என்ன பண்ணுறது, எனது இனிய உறவுகளாச்சே, நீங்கள் பேசுகிறது தானே நான் கேட்டாகணும். ஃபைன். இப்போ வந்துட்டு மேட்ச் 7-8 அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக போயிட்டுருக்கு. வேறு மணி மேட்ச் ப்ரோ. MW ஸ்பாட்டன் அவர் அடிக்கிற அடி ஒன்று சூப்பராக அடிக்கிறார். ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் ரேஞ்சில் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். நானாவது கொஞ்சம் லாங் ரேஞ்சு அடிச்சிடுறேன். ஆனால் ஒரு மனுஷன் ஷார்ட்லேயே அடித்து மண்டையை பிடுங்க விட்டுறாரு. ஃபைன். கொஞ்சம் இருமல் சளி வேற பிடிச்சிக்கிச்சா, அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் நல்லா கொடுக்க முடியல. இல்லைனாலும் நாய் இப்படி தான் கொடுக்கும், புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் பெட்டர் அந்த இருமாம கொடுத்தோம்னா ஜம்முன்னு இருக்குங்க. இருமிட்டே கொடுக்குறோமா, அதனால வந்துட்டு கொஞ்சம் அப்படி இருக்குது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஒரு அடிக்குள்ள உள்ள மட்டும் நானும் ஃபோனை போட்டு தலைகளெல்லாம் எரியிறேன். இங்கிட்டு காலில் சுற்றுறேன், கையில் சுற்றுறேன், அப்பப்போ நாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன், நாக்கை வச்சா இழுத்து விட்றேன். விழுவனாண்டுது நமக்கு தான், விழுந்துருவேன் அப்படின்றது நமக்கு. நான் அடித்தேன்னா விழுவனான்னு கூட கேட்குது, அப்படி புரியுது. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஓப்பனில் ஓடுறாரு. ஆனால் குளால் போடுறதும் தெரியல, வாரதும் தெரியல. மனுஷன் அந்த மாதிரி விளாட்றாரு ப்ரோ. இங்கே பாருங்க, அங்கே ஒரு அடியில் எத்தனை குளால் போடுறாரு ப்ரோ சுற்றுல. நமக்கு ஒரு குளால் கூட போட்டாலும் வரமாட்டுது. ஃபைன். இந்த மேட்ச் 7-4 அப்படின்னு சொல்லி சூப்பராக போயிட்டுருக்கு. வேற மணி மேட்ச் 2 பேருமே சூப்பராக விளாண்டுருக்காங்க. அதுலேயும் அந்த சிங்கிள் குட்டின்ற ஒரு தரமாக விளாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நானே கமெண்ட்ரி கொடுத்துக்கிறேன். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே என்னை 1 வருஷம் அடித்து போடணுன்னு அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எத்தனை அடி தான் நானும் வாங்குறது, நானும் இன்னும் அடிப்பேன். வருமா கம்பேக், சிங்கிள் குட்டி கம்பேக்கு ப்ரோ. ஃப்ளூக்கில் அடிச்சிட்டான், எனக்கு தெரியும். நான் ஃப்ளூக்கில் அடித்தேன்னு எனக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு நீங்கள் விளாடணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எனக்கு டைரக்ட் மெசேஜும் பண்ணுங்கள், இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டு விடுங்க. அப்படி விளாண்டு உங்களோட வீடியோவை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணி மாஸ் காட்டுறோம், தெரிய வரும். ஓகேங்களா. இப்போ விளாட வந்த நம்ம MW ஸ்பாட்டன் ப்ரோக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃப்ரம் ஹார்ட்டு. ஓகேவா ப்ரோ. அது கொஞ்சம் இங்கிலீஷில் எல்லாம் டெஃபினிஷனாக வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ரோ. ஓகேங்களா. ஃபைன். இதே மாதிரி வந்துட்டு நம்மளோட சேனல்லையும் இனிமேல் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது வரையும் என்னுடன் மற்றும் நம்மளோட ஃபேமிலியுடன் தொடர்ந்து இருப்பது நான் உங்கள் சிங்கிள் குட்டி SK. லவ் யூ ஆல்.